வணக்கம். விருச்சக ராசி நேயர்களுக்கான சனிப்பெயர்ச்சி பலன்கள். வான மண்டலத்தில் 8வது ராசியாக வலம் வரும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் பகவான் நவக்கிரகங்களில் மிகவும் சக்தி வாய்ந்தவராக கருதப்படுவார். இவரை ராசிநாதனாக கொண்ட நீங்கள் உடல் பலமும் உள்ள பலமும் கொண்டவராக திகழ்வீர்கள். தனக்கு மேல் ஒரு சக்தி இயங்குகிறது என்பதில் நம்பிக்கையுடனும் மற்றவர்களிடம் இருந்து தனித்தும் சுயமாக சிந்திக்கும் ஆற்றல் உடையவராகவும் எதையும் தலைமை ஏற்று நடத்தும் திறம் கொண்டவர்களாகவும் மற்றவர்களை வசியப்படுத்தி தங்கள் வழிக்கு கொண்டு வருவதில் வல்லவர்களாக திகழ்வீர்கள். இத்தகைய வல்லமை உடைய உங்களது ராசியில் இதுவரை ஜென்ம சனியாக சனி பகவான் சஞ்சரித்து வந்தார். இது காணும் தேவையற்ற செலவினங்களையும் எதிர்பார்த்த உழைப்புக்கேற்ற பலனும் இல்லாமல் எக்காரியத்திலும் தடையும் தள்ளி போடும் நிலையும் உருவாக்கி இந்த நிலை மாறி சனி பகவான் உங்கள் ராசி மாறி உங்களுடைய 2ஆம் இடமான தனஸ்தானம் மற்றும் குடும்ப வாக்குஸ்தானம் வருவது சற்று பரவாயில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எந்த வேலையும் முடிக்காமல் தள்ளி போட்ட நிலை மாறும். இதுவரை உங்கள் ராசி ஜென்ம ராசியாக இருந்தவர் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் ஓரளவு காப்பாற்றப்படும். இதுவரை தள்ளி போன சுபகாரியங்கள் இனிதே நடந்தேறும். இதுவரை தேகத்தில் இருந்த மந்த நிலை மாறி சுறுசுறுப்பும் வேகம் விவேகம் ஆரம்பமாகும். சமூகத்தில் சற்று பிரபலமாக வலம் வர வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். இதுவரை இருந்து வந்த கவலை, வேதனை, அசிங்கம், அச்சம், அவமானம், கஷ்டம் இவற்றிலிருந்து விடுபட்டு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்நோக்கி உங்கள் பயணம் ஆரம்பிக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கு 4ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் 2ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்ப சனி குடும்பத்திற்கு ஆகாது என்றே கூறுவர். அதை பற்றிய கவலைகளை தூக்கி எறிந்து விடவும் சனி பகவான் 3ஆம் வீட்டிற்கும் 4ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகி அவர் 2ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சகோதர சகோதரிகளால் எதிர்பாராத பணவரவும் பொருள் வரவும் கிட்டும். உறவினர்களால் பொருள் வரவு அல்லது சகாயம் ஏற்படும். புதிய விஷயங்களை கற்க ஆர்வம் ஏற்படும். அடிக்கடி பயணங்கள் செய்ய வேண்டியது வரும். அந்த பயணங்களால் எதிர்பாராத நற்பலன்கள் ஏற்படும். இதுவரை இருந்து வந்த சோம்பல் நிலை மாறி சுறுசுறுப்பாகவும் வேகமாகவும் செயல்பட ஆரம்பிப்பீர்கள். உங்களை பற்றிய வீண் வதந்திகள் உலவிக் கொண்டிருக்கும். உங்களை பற்றிய விமர்சனங்களையும் தூக்கி எறிந்து எண்ணிய செயலில் கவனம் செலுத்துங்கள். எதிர்பார்த்த வெற்றி நிச்சயம். இதுவரை வராமல் நிலுவையில் இருந்து வந்த பணம், பொருள், நகை, பத்திரங்கள் தாமாகவே வந்து சேரும். வீடு மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் ஒரு சிலருக்கு அடிக்கடி அமையும். காலிமனை, கட்டிய வீடு, வண்டி, வாகனங்களால் மற்றும் நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் தாமாகவே வீடு வந்து சேரும். தாயாரின் அன்பும் ஆதரவும் அவர்களால் நன்மையும் ஏற்படும். அதே சமயம் தாயாரின் உடல் நலத்தில் அதிக அக்கறை தேவை. பேச்சில் அதிக கவனம் தேவை. தேவையற்ற விஷயங்கள் பேசுவதோ எழுதுவோ கூடாது. மற்றவர் விஷயங்களில் அனாவசியமாக தலையிடுதல் கூடாது. கூடியவரை அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்து வருதல் வேண்டும். பணவரவு பொருள் வரவு தாராளமாக இருந்து வரும். தேவையற்ற செலவினங்களும் வரும். கூடியவரை சுப செலவுகள் செய்து வர நன்மை ஏற்படும். யாருக்கும் தேவையில்லாமல் கடன் கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. கொடுத்த பணம் வருவதில் சற்று தடை ஏற்பட்டாலும் கண்டிப்பாக தவணை முறையில் வந்து சேரும். காதல் விஷயங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலும் திருமணம் என்று வரும்போது சற்று போராட்டமே ஆகும். கூட்டு குடும்பத்தில் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். குடும்பத்தில் வரும் புது வரவால் நன்மையும் தீமையும் கலந்தே காணப்படும். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். அரசாங்க கடன் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. வழக்குகள் சாதகமாக இருந்து வரும். கணவன் மனைவி உறவில் விரிசல் ஏற்பட வாய்ப்பு அதிகம். தேவையற்ற விஷயங்களை இருவரும் பேசுதல் கூடாது. தேவையில்லாமல் 3வது மனிதரை குடும்ப விஷயத்தில் இழுக்கக்கூடாது. வேலையில் அதிக முன்னேற்றம் அமையும். சுய தொழில்களால் நன்மை ஏற்படும். பங்கு சந்தைகள் ஓரளவு சாதகமான பலன் தரும். நண்பர்களால் எதிர்பாராத நன்மை ஏற்படும். வெளியூர் வெளிநாடு செல்வதில் சற்று தடைகள் ஏற்பட்டு பின் நிவர்த்தியாகும்.
தந்தையாரின் அன்பும் ஆதரவும் அதிகரித்து காணப்படும். பரிகாரம்: சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானை வழிபடுவது நல்லது. மேலும் விவரங்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.